அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று ஏர்வாடி தர்காவிற்கு வந்துள்ள யாத்திரை மக்களில் ஒருவரான முகமது அலி இவர்கள் ஏர்வாடி தர்காவின் அருமையை பற்றி சிறிது நேரம் உங்களிடம் சொல்லுவார். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதர ஜமாத்தை சேர்ந்த அனைத்து உலமாக்கள் பெருமக்களுக்கும் முஸ்லீம் சமுதாய மக்களுக்கும் என் சலாத்தை பெற்றிருக்கேன். எனக்கு மனநோய் காப்பகத்தில் அட்மிட் ஆகி ரொம்ப முடியாத நிலையிலிருந்து டாக்டர் மனநோயாளி என்று முத்திரை குத்தி அதுக்கப்புறம் பாசனாய் தர்பாரில் இருந்து ரொம்ப சீக்கிரம் சிறப்புமாக நல்லாகி உம்ரா போயிட்டு வந்தேன். இன்ஷா அல்லாஹ் திருப்பி உம்ரா போகணுன்னு ரொம்ப ஆசை. இந்த நல்ல இப்ராஹிம் பாபா குடும்பத்தார் துவாவரத்தை கொண்டு இங்கே இருக்க லெபமாறு துவாவரத்தை கொண்டு நல்லா சிறப்பான முறையில் நல்லா உம்ரா போய் திருப்பி போகணும். நான் ரொம்ப ஏழப்பட்டேன். ஒரு 55 வயசு ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குறது எல்லா பேரும் அல்லாஹ்வும் சொல்ல பொருத்தத்தை கொண்டு உங்கள் தாய் தகவல் வர்க்கத்தை கொண்டு அல்லாவுக்காக ரசூலுக்காக உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்க. ஹஜ்ஜி போகணும்னு நினைத்து வச்சுருக்கேன். இன்ஷா பொருளாதாரம் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட அவுலியாக்களோட 30 வயசு வரைக்கும் நான் அவுலியாக்களை பற்றி நல்லா அறிஞர் சொல்கிறது பூராமே அனைத்துமே இன்னும் நோய்வாயிலிருந்து ஏர்வாடியிலிருந்து எவ்வளோ பேர் குணமாக இருக்கீங்க. அந்த அருள்கொடையில் எவர் சுந்தர் ஜமாத்தில் யார் பார்க்குறாங்களோ அவங்க பூரா ஒரு உதவி செய்கிறதுக்கு அதெல்லாம் இந்த ஜிபி நம்பருக்கு உங்களுக்காக உதவி செய்யுங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உலகத்திலே நல்ல இப்ராஹிம் வம்சாவளி எவ்வளோ பாவப்பட்டவங்க வந்தாலும் இந்த ஏர்வாடி தர்காவில் தங்கி நல்லா போகிறாங்க. மித்த தர்காவில் இந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஏர்வாடி நல்ல இப்ராஹிம் வம்சாவளி இன்றைக்கி இந்த ஏழை மக்களுக்கு உணவு எத்தனையோ விஷயத்தில் மனிதர்களுக்கு தெரியாமல் இந்த அவுலியாக துவாவர்க்கத்தை கொண்டு இந்த வம்சாவளி உதவி செய்தோம். அதை மறக்காமல் எனக்காக அல்லாஹ்க்காக உதவி செய்யும். நீங்கள் ஏர்வாடி தர்காவிற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏர்வாடி தர்காவுக்கு 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷத்தில் உங்களுக்கு என்ன மாற்றங்களை நீங்கள் உணர்ந்துருக்கீங்க? எவ்வளோ கராமத்து நடக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் கோடிக்கணக்கான முறையில் செலவு பண்ணால் கூட தீர்க்க முடியாத நோயை தீர்த்து உம்ராக்கு பாஸ்போர்ட் இல்லை, ஆதார் கார்டு இல்லை, என்கிட்ட இருந்த கடைசியில் லைசன்ஸு அதையும் மனநோய்க்காக தூக்கி போட்டு இங்கே மையத்தாக கிடந்து திருப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அயாத்தி கொடுத்துருக்கான். அதனால தான் ஹஜ்ஜி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் கவலைப்படாதீங்க. உங்கள் இப்ராஹிம் பாதுஷா துவா பரக்கத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினைத்தது போல் அடுத்த முறை நீங்கள் உம்ரா போகிறதுக்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.